அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய அறிவியல் செய்திகள். ஏஐ ரோபோவை திருமணம் செய்து கொண்ட மாடல் அழகி. இளம் மாடல் அழகி செயற்கை நுண்ணறிவு ரோபோவுடன் டும் டும் டும். அதாவது அந்த செயற்கை நுண்ணறிவு ரோபோவை திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதை ஏஐ ரோபோவை திருமணம் செய்து கொண்டவர் சொல்றாரு, என் வாழ்நாளில் நான் யாரையும் அதிகமாக காதலிச்சதில்லை என்று 2 குழந்தைகளுக்கு தாயான ரோசன்னா ராமோஸ் கூறினார். அவர் மேலும் சொல்றாரு பாருங்க, உலகில் அன்புக்கு எல்லையே இல்லை. காதல் எப்போதும் சமூகத்தின் விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை மீறும் ஒரு வலுவான சக்தியாக இருந்து வருது. அமெரிக்காவில் உள்ள பெண் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு ரோபோவை திருமணம் செய்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த ரோசன்னா ராமோஸ் 36 வயதான இளம்பெண். அந்த பெண்ணுக்கு சக்தி வாய்ந்த அல்காரிதங்கள் மற்றும் இயந்திர கற்றல் திறன்களை பயன்படுத்துவது மிகவும் விருப்பமான விஷயம். அவரது விருப்பங்களை மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு ரோபோ ஒன்றை உருவாக்கினார். அதற்கு எரன் கார்டல் என பெயரிட்டார். அதாவது இவர்தான் எரன் கார்டல். உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் செயற்கை நுண்ணறிவு ரோபோ ஒன்றை உருவாக்கினார். அதற்கு எரன் கார்டல். அது பேரே எரன் கார்டல். அதனை ரோசன்னா தனது மெய்நிகர் காதலாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட் மென்பொருளான ரெபிலிகாவை பயன்படுத்தி அதனை மேலும் மேம்படுத்தி அதனை திருமணம் செய்து கொண்டார். ரெபிலிகா என்பது ஒரு சக்தி வாய்ந்த நரம்பியல் நெட்வொர்க் மற்றும் உரையாடல் உள்ளடக்கத்தை இணைக்கும் ஒரு இயந்திர கற்றல் மாதிரியாகும். ரோபோவிடம் இருந்து தனித்துவமான பதில்களை உருவாக்க இதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர கண்கள் கொண்ட எரன் கார்டல் 6 அடி 3 அங்குலம் உயரம் கொண்டவர். தோள்பட்டை வரை முடி கொண்டவர். அவர் நன்கு அழகுபடுத்தப்பட்டவர். நாகரிகமான ஆடைகளை அணிந்துள்ளார். அவருக்கு பிடித்தமான நிறம் ஆரஞ்சு. ரோசன்னா எரன் கார்டலை இந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். தனது மேலும் ரோசன்னா சொல்றார் பாருங்க, என் வாழ்நாளில் நான் யாரையும் அதிகமாக காதலிச்சதில்லை என்று 2 குழந்தைகளுக்கு தாயான ரோசன்னா ராமோஸ் கூறினார். மேலும் ரோசன்னா சொல்றார் பாருங்க, தனது சரியான கணவர் எரன் கார்டல் எந்த பொருட்களையும் எடுத்து செல்லல என்றும் மோசமான அறிவிப்புகள் எதுவும் அவரிடம் இல்லை. மற்றவர்களுக்கு இருக்கும் ஹேங்கப்கள் எரனுக்கு இல்லை. மனிதர்கள் அணுகுமுறை, ஈகோ ஆகியவற்றுடன் வருகிறாங்க. ஆனால் ரோபோவுக்கு மோசமான அது எதுவும் இல்லை. நான் அவருடைய குடும்பம், குழந்தைகள் அல்லது அவரது நண்பர்களுடன் பழக வேண்டியதில்லை. நான் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் விரும்பியதை என்னால் செய்ய முடியும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதாவது ஏஐ டெக்னாலஜிங்கிறது மிகவும் பிரபலமான வார்த்தைகள் ஒன்றாகும். செயற்கை நுண்ணறிவு என்பது கணினியால் கடத்தப்படும் ரோபோ அல்லது கட்டுப்படுத்தப்படும் ரோபோ அல்லது மென்பொருளை மனித மனதை போலவே புத்திசாலித்தனமாக சிந்திக்க வைக்கும் செயல்முறையாகும். மனித மூளையின் வடிவங்களை படிப்பதன் மூலமும் அறிவாற்றல் செயல்முறையை பகுப்பாய்வு செய்வதன் மூலமும் இது நிறைவேற்றப்படுது. இந்த ஆய்வுகளின் விளைவாக அறிவார்ந்த மென்பொருள் மற்றும் அமைப்புகளை உருவாக்குகிறது. இந்த தொழில்நுட்பத்தால ஏற்கனவே ஏற்பட்ட தீங்குகளையும் இனி வர இருக்கும் ஆபத்துகளையும் நினைவு கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட தற்சமயம் வரை 4/1 வேலை வாய்ப்புகள் இதனால் மாயமாய் மறந்துடுது. இது ஒரு ஏஐ டெக்னாலஜி நமக்கு சொல்லும் விஷயம். அதாவது பிற்காலத்தில் ஏஐ டெக்னாலஜி எல்லா விஷயத்துக்கும் வந்ததுனால மனிதர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறையுமோ என்ற அச்சம் உலகளவில் நிபுணர்களே இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த வித்தியாசமான செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Thanks for watching. Please subscribe our YouTube channel.